வணக்கம். புதுவையில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பரபரப்பு புகார் அளித்துள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக புகார் எழுந்ததால் முதல்வர் மற்றும் ஆளுநர் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் நேரடியாக தலையிட்டு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்த ஆளுநர் டெல்லி செல்லும்போது உள்துறை அமைச்சரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக கூறினார். இந்நிலையில் டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஒரு வார காலம் தங்கி புதுவைக்கு தேவையான திட்டங்கள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளார். அதன்படி மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவை சந்தித்து பேசிய ஆளுநர் புதுவை மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்காத அரசின் செயல்பாடுகள் பற்றியும் பரபரப்பு புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. புதுவை பாகூரில் நடந்த முதியோர் தின விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் முதியோர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை பாகூர் ஹரிகிருஷ்ணா திருமண மண்டபத்தில் மண்ணின் மைந்தர்கள் உரிமை மற்றும் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் முதியோர் தின விழா தியாகி சுந்தரராம ரெட்டி தலைமையில் தெய்வநாயகம், ஹரிகிருஷ்ணன், தனகோடி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் சுந்தரமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு அதிக வயதுடைய முதியவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாரதா கங்காதரன் கல்லூரி தலைவர் சுவாமிநாதன், ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி நிர்வாகி பாஸ்கரன், முதுநிலை மருத்துவ அதிகாரி உமாசங்கர், காவல் நிலைய ஆய்வாளர் மோகன்குமார், சட்ட ஆலோசகர் மணவாளன், ஆசிரியர் வெற்றிவேல் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முதியோர்களுடன் கலந்துரையாடல், நாட்டுப்புற இசைப்பாடல், தேநீர் விருந்து உபசரிப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் 70 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் மண்ணின் மைந்தர்கள் உரிமை மற்றும் பாதுகாப்பு சங்க தலைவர் தேசிங்கு நன்றி கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு தனித் தேர்வர்கள் அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2013-2014 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து தனித் தேர்வர்களும் அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு 3/6/2013 முதல் 30/6/2013 வரை தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாகவும், அவ்வாறு பதிவு செய்ய தவறிய தனித் தேர்வர்கள் செய்முறை பயிற்சி வகுப்பில் பெயர்களை பதிவு செய்து கொள்ள 1/10/2013 முதல் 15/10/2013 வரை தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள தேதி நீட்டிப்பு செய்துள்ளதாக தெரிவித்தார். எனவே தனித் தேர்வர்கள் கடைசி வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொண்டு இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் செய்முறை தேர்வு கட்டணம் 125 ரூபாய்க்கான வங்கி வரைவோலையை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தி சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் புதுச்சேரி என்ற பெயரில் இணைத்து தேர்வு பிரிவு முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நேரில் ஒப்படைத்தல் வேண்டும் என்று கூறினார். புதுவை அரசு முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற முதியோர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கம்பன் கலையரங்கில் அரசு முதியோர் பராமரிப்பு சங்கமான பான்கேர், ஹெல்பேஜ் இந்தியா, மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தின விழா நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர் வேணுகோபால் ராமலிங்கம் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு முதியோர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் எந்த வயதிலும் நன்றாக வாழ முடியும் என்றும் மாநில மக்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை வழங்குவது அரசின் கடமை என்றார். அதற்காக சுகாதாரத்துறை இயக்குநருடன் பேசி அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக முதியோர்கள் எந்தவித சிரமமும் இன்றி தேவையான சிகிச்சையை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், அரசு முதியோர்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், 10 கிலோ இலவச ஒற்றை அவியல் அரிசியை தீபாவளிக்கு முன் வழங்கவும், மிகவும் வயதானவர்கள் வங்கிகளில் சென்று உதவித்தொகை பெறுவதில் உள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு அங்கன்வாடி ஊழியர்களை கொண்டு வங்கிகளில் மிகவும் வயதானவர்களின் உதவித்தொகையை பெற்று அங்கன்வாடிகளிலேயே வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் முதியோர்களுக்கான போர்வையும் விரைந்து வழங்கப்படும் என்றும், கூடுதலாக முதியோர் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்திருந்த 11,000 பேரில் தகுதியான 7,000 பேருக்கு நடப்பு மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவித்த முதல்வர் ரங்கசாமி, முதியோர்களுக்குரிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி செயல்படுத்த அரசு முனைப்புடன் உள்ளதாகவும், முதியோர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற அரசின் எண்ணத்திற்கேற்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து சமூக நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் ஐயர் ஆகியோர் வாழ்த்து பேசினர். தொடர்ந்து விழாவிற்காக நன்கொடை வழங்கிய சூப்பர் பஸ்மேன் சேர்மன் சையத் அஜத்துல், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த்,
பாரத ஸ்டேட் வங்கி பிறவி பெருமாள், இன்டெகிரா சாப்ட்வேர் நிர்வாகி உள்ளிட்டோரை சிறப்பித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிறைவில் பான்கேர் செயலர் ஸ்ரீதரன் நன்றி கூறினார். புதுவையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மலர் மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு கருவடிக்குப்பத்தில் உள்ள சிவாஜி சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், வாரிய தலைவர் மதி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், துணைத் தலைவர் பாலாஜி, சிவாஜி பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன், முருகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கட்சி அலுவலகத்தில் நடந்த சிவாஜி பிறந்தநாள் விழாவில் சிவாஜியின் திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தினர். அதேபோன்று சிவாஜி பேரவை சார்பில் நடந்த சிவாஜி பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இலக்கிய அணி குமார சுப்பிரமணி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் சக்திவேல், வேலவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பயின்று தங்கப்பதக்கம் வென்ற மாணவி பிரியா முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவை சக்தி நகர் சாரத்தைச் சேர்ந்த பிரியா என்ற மாணவி கடந்த 2009-2013 கல்வியாண்டில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பயின்று புதுவை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தங்கப்பதக்கம் வென்று தேர்ச்சி பெற்றார். தங்கப்பதக்கம் வென்ற அவர் தனது தந்தை ராஜேந்திரனுடன் சென்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுவை வில்லியனூரில் வில்லியனூர் தொகுதியைச் சார்ந்த ஆதிதிராவிட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஏழை பெண்ணின் திருமண உதவித்தொகையாக 25 பயனாளிகளுக்கு 6,25,000, கருவுற்ற தாய்மார்கள் 27 பேருக்கு 5,22,000, கழிப்பிடம் கட்டுவதற்கு முதல் தவணை உதவித்தொகையாக 4 பயனாளிகளுக்கு 40,000 ரூபாய் என மொத்தம் 8,12,000 ரூபாய் வழங்கினார். நிகழ்ச்சியில் உதவி இயக்குநர் ராஜேஸ்வரி, நல ஆய்வாளர்கள் பாரதி, கிருஷ்ணவேணி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தில் நடைபெற்ற அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறையில் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தில் அரசு துவக்க பள்ளிகளில் தற்போது நடைமுறையில் உள்ள தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டில் ஒரு பகுதியான வளரறி சோதனைக்கான செயல்பாடுகளை வடிவமைக்கும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான இப்பயிற்சி பட்டறையை அனைவருக்கும் கல்வி இயக்க திட்ட இயக்குநர் கிருஷ்ணராஜ் துவக்கி வைத்திட 5 வட்டங்களின் பள்ளி துணை ஆய்வாளர்கள் அமிர்த கணேசன், ஹேமாவதி, துரோக் ஆண்ட்ரே சவுந்தரராஜன், ஜெகசிற்பியன் கொல்பேர், மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் காரைக்கால் புதுவை பகுதியைச் சேர்ந்த 15 தலைமை ஆசிரியர்கள், 45 துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இதற்கான நிறைவு விழாவில் பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் கலந்து கொண்டு பயிற்சியினை நிறைவு செய்தார். புதுவை பிள்ளையார்குப்பம் வெள்ளாங்குளம் வடிவாய்க்காலை தூர்வாரும் பணியினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பிள்ளையார்குப்பம் வெள்ளாங்குளம் வடிவாய்க்காலை 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வார திட்டமிடப்பட்டு அதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி, ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராகிங் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கிய ரவுடிகளை கைது செய்ய கோரி மாணவர்கள் காவல்துறை எஸ்எஸ்பியை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை சட்டக்கல்லூரியில் நேற்று 1ஆம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா நடந்தபோது 3ஆம் ஆண்டு மாணவர்களால் ராகிங் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை 4ஆம் ஆண்டு மாணவர்கள் தட்டி கேட்டதாகவும் அதனையடுத்து மாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 4ஆம் ஆண்டு மாணவர் ஆனந்தை ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கியது. அதில் அவருக்கு கத்திக்குத்து விழுந்ததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று எஸ்எஸ்பி அலுவலகத்தில் எஸ்எஸ்பி ஓம்வீர் சிங்கை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் மாணவரை சில ரவுடிகள் தாக்கியுள்ளதாகவும் அந்த ரவுடிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட எஸ்எஸ்பி ஓம்வீர் சிங் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததும் மாணவர்கள் கலைந்து சென்றனர்.
இதனிடையே பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் 2 பேரை மாணவர்கள் ராகிங் செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள புகார் பெட்டியில் புகார் எழுதி போட்டதால் பல்கலைக்கழக எஸ்பி பழனிவேலு மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பாகூர் தொகுதி பயனாளிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிட ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் தர்மராஜா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருமண உதவித்தொகையாக 11 பேருக்கு தலா 25,000 கருவுற்ற பாலூட்டும் தாய்மார்கள் 30 பேருக்கு தலா 6,000 தொடர் நோய் உதவித்தொகையாக 60 பேருக்கு தலா 3,000 16 பேருக்கு மனைப்பட்டாவும் வழங்கினார். நிகழ்ச்சியில் இயக்குநர் பன்னீர்செல்வம், துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்கிற கட்டிட மேஸ்திரி மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி அந்த பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தியதாகவும் ஏராளமானோர் பணம் கட்டி வந்த நிலையில் அந்த பணத்தை அவர்கள் திரும்ப செலுத்தவில்லை என்று அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனடியாக போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியபோது அவர்கள் 1 மாத கெடுவுக்குள் பணத்தை கொடுத்து விடுவதாக உறுதியளித்தனர். அதன்படி 1 மாத காலம் முடிவடைந்த நிலையில் அவர்கள் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி 60 லட்சம் வரை மோசடி செய்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான தம்பதியரை தேடி வருகின்றனர். பணி ஓய்வு பெற்ற வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ராமராஜுவுக்கு காவல் உயர் அதிகாரிகள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ராமராஜு 1981ஆம் ஆண்டில் திருவனந்தபுரம் காவல் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று காரைக்கால் நெடுங்காட்டில் சப் இன்ஸ்பெக்டராக தனது பணியை துவக்கினார். பின்னர் 1988ஆம் ஆண்டு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்ற அவர் போக்குவரத்து, உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு, மாகி, முத்தியால்பேட்டை, கோரிமேடு ஆகிய இடங்களில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து 2007ஆம் ஆண்டு காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றார். தற்போது புதுவையின் மிக முக்கியமான வடக்கு பகுதிகளில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த அவர் நேற்று 30ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு காவல் தலைமையக கருத்தரங்கில் நடந்த பாராட்டு விழாவில் டிஐஜி சுக்லா மற்றும் எஸ்எஸ்பிக்கள் அனைத்து அதிகாரிகள் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தனர். சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுவை அரசின் முதியோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடந்த முதியோர் நடைபயணத்தில் திரளான முதியோர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேதி சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுவை அரசின் முதியோர் பாதுகாப்பு சங்கம், ஹெல்பேஜ் இந்தியா, மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பிருந்தாவனம் பான்கேர் அலுவலகத்திலிருந்து பாலாஜி தியேட்டர் வரை முதியோர் நடைபயணம் நடைபெற்றது. நடைபயணத்தை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் SV ஐயர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுமார் 400 முதியோர்கள் கலந்து கொண்ட நடைபயணம் பாலாஜி திரையரங்கம், ராஜா திரையரங்கம் வழியாக காந்தி சிலை வரை சென்றடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.